ஸ்லோகா நம்பர் 22 எல்லாரும் வச்சுருக்கீங்களா? இட் வில் ஸ்டார்ட் வித் விஷ்ணும் ஜிஷ்ணும். எல்லாரும் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஓகே. ஸ்லோகா 22. விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம். விஷ்ணும் ஜிஷ்ணும் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் மகேஸ்வரம் அநேக ரூப அநேக ரூப தைத்யாந்தம் தைத்யாந்தம் நமாமி நமாமி புருஷோத்தமம். புருஷோத்தமம். ஸோ இதோட மீனிங் என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான். முக்கால்வாசி வேர்ட்ஸுக்கு நம்ம முன்னாடி ஸ்லோகத்திலே மீனிங் பார்த்துருப்போம். விஷ்ணும் ஜிஷ்ணும். விஷ்ணும்னா ஆம்னி பிரசன்ட், எங்கும் நிறைந்த பகவான், எங்கும் நிறைந்தவனாய் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான். ஜிஷ்ணும் அப்படின்னா ஜெயசீலனாய், எப்பொழுதும் வெற்றி விஜயம் காண்பக்கூடிய ஒரு ஸ்வரூபத்தை கொண்ட பகவான், அதுதான் ஜிஷ்ணும். ஆல்வேஸ் எமர்ஜிங் விக்டோரியஸ். மகாவிஷ்ணும் அப்படின்னா அனைத்துள்ளும் உறைபவனாய் உள்ள மகாவிஷ்ணு. மகேஸ்வரம் பிரபவிஷ்ணு மகேஸ்வரம். பிரபவிஷ்ணும்னா இந்த பிரபஞ்சத்துக்கே தலைவனான விஷ்ணு பகவான். மகேஸ்வரம்னா மகேஸ்வரனாய் இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணு. அநேக ரூப தைத்யாந்தம். அநேக ரூபனா பல வடிவம் கொண்ட, தைத்யாந்தம் அப்படின்னா அசுரர்கள், டீமன்ஸ். பல வடிவம் கொண்ட அசுரர்களை அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற விஷ்ணு பகவான். புருஷோத்தமம். புருஷோத்தமம்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். புருஷோத்தம்னா எல்லா ரொம்ப ஒரு சுப்ரீம் பிளேஸில் இருக்கக்கூடிய ரொம்ப மிக அற்புதமான குணங்களை கொண்ட ஒருத்தர். அவங்கெல்லாம் புருஷோத்தமம் அப்படின்னு சொல்லுவோம். புருஷோத்தமம். அப்படிப்பட்ட விஷ்ணு பகவானுக்கு நமாமி புருஷோத்தம்னா, நமாமினா நமஸ்காரம் செய்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம். எங்கும் நிறைந்தவனாய் ஜெயசீலனாய் எப்பொழுதும் விஜயஸ்ரீயுடன் விளங்கக்கூடிய மகாவிஷ்ணு. பிரபவிஷ்ணு மகேஸ்வரம். இந்த பிரபஞ்சத்துக்கே தலைவனாகிய மகாவிஷ்ணு பகவான் எங்களுடைய மகேஸ்வரன். அநேக ரூப தைத்யாந்தம். பல வடிவம் கொண்ட அசுரர்களை வதம் செய்யக்கூடிய தன்மையுடைய மகாவிஷ்ணு. புருஷோத்தமம். புருஷோத்தமனாய் விளங்கக்கூடிய பகவானுக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். புரியுறதா? இங்கிலீஷில் ஐ bow down to Vishnu Bhagavan who emerges victorious, who is omnipresent, who is the almighty and who is the lord of all. நம்ம எல்லாருக்குமே தலைவன் மகேஸ்வரம். and one who destroys the enemies and demons who are present in all forms, and one who is Purushottaman, the best of all and the most perfect supreme person. I or we bow down to him அப்படிங்கிறது தான் இங்கிலீஷ் மீனிங். புரியுறதா?